திருவள்ளூரில் கனமழையால் கூவம் தடுப்பணை முழுமையாக நிரம்பி கடல் போல காட்சியளிக்கிறது. இது பற்றிய மேலும் விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் லோகநாதன். லோகநாதன், முழு விவரங்களை பதிவு செய்யலாம். திருவள்ளூர் மாவட்டத்தில் தான் இந்த கூவம் ஆறானது தொடக்கமாக இருந்து வருகின்றது. இந்த ஆறு வழித்தடமாக உள்ள புதுமை விலங்கை பிஞ்சுவாக்கம் இடையில் கடந்த 4 ஆண்டுகளுக்கு முன்பு விவசாயத்திற்காக கட்டப்பட்ட இந்த தடுப்பணையில் தற்போது ஆனது கடந்த 4 நாட்களாக இந்த பெஞ்சல் புயல் காரணமாக கனமழை கொட்டி தீர்த்து வருவதால் பேரம்பாக்கம் சுற்றியுள்ள பகுதியில் உள்ள சுமார் 15 கிராமங்கள் உள்ள ஏரிகள் நிரம்பி அதிலிருந்து திறந்துவிடப்பட்ட உபரி நீர் வரத்தின் காரணமாகவும் மழைநீர் வரத்து காரணமாக இந்த கூவம் தடுப்பணையிலானது தற்போது தண்ணீர் நிரம்பி ஆர்ப்பரித்து கடல் போல் கொட்டி வருகிறது. இது தற்போது இந்த நீரானது நிரம்பி கடல் போல் காட்சியளிக்கும் இந்த நீரில் அப்பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் மற்றும் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் பகுதியைச் சேர்ந்த பிற மாவட்டங்கள் சேர்ந்தவர்களும் வந்து அந்த பகுதியில் குளித்தும் செல்ஃபி எடுத்தும் மீன் பிடித்தும் ஆபத்தை உணராமல் அவர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். இதேபோன்று கடந்த ஆண்டு கூட இந்த கூவம் தடுப்பணையில் குளித்த 2 பேரானது உயிரிழந்திருக்கின்றன. இந்த நிலையில் தற்போது எந்தவித பாதுகாப்பும் போடாமல் இருந்து வருவதால் இந்த பகுதியில் வரும் இளைஞர்கள் அத்துமீறி அந்த நிரம்பியிருக்கும் தண்ணீரில் குளித்து அவர்கள் செல்ஃபி எடுத்தும் ஆபத்தை உணராமல் மேற்கொண்டு வருகின்றனர். கூவம் ஆறு தொடக்கக்கூடிய இடத்தில் இருந்து 3 கிலோமீட்டர் தொலைவில் தான் இந்த கூவம் தடுப்பணையானது கட்டப்பட்டிருக்கின்றது. இங்கிருந்து சென்னைக்கு செல்லக்கூடிய வழித்தடங்களில் 33 கிலோமீட்டர் தொலைவில் இந்த கூவம் ஆற்றில் எந்தவித கழிவுகளும் கலக்காமல் நன்னீராக அது காட்சியளித்திருந்தது. சென்னைக்குள்ளே செல்லும் போதுதான் இந்த கூவம் ஆற்றலோட வழித்தடமானது அசுத்தமாக காணப்படுகின்றது. இந்த பகுதியில் உள்ள இந்த கூவம் தடுப்பணையில் விவசாயத்துக்காக முழுமையாக அமைக்கப்பட்டு இருப்பதால் இந்த நீரை சேமித்து விவசாயிகள் அவர் முப்போகமாக இந்த நீரை பயன்படுத்தி வருகின்றன. இந்த நிலையில் தான் தற்போது பெய்திருக்கின்ற இந்த கனமழையின் காரணமாக முழுமையாக நீர் நிரம்பி கடல் போல் காட்சியளிக்கும் இந்த தடுப்பணையில் பொதுமக்களும் இளைஞர்களும் அவர்கள் குளித்தும் மீன் பிடித்தும் வருகின்றனர். விரிவான தகவல்களுக்கு நன்றி லோகநாதன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.